ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்துவிடுவேன். சங்கீதம் 31 அதிகாரம் 12வது வசனம், செத்தவனை போல எல்லாரோடும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடன்ற பாத்திரத்தை போலான்னு சொல்லி இங்க தாவீது குறிப்பிடாருங்க. அதாவது இந்த உலகத்துல இருக்க மனுஷங்க எல்லாம் என்ன மறந்துட்டாங்க, என்ன செத்தவனை போல மறந்துட்டாங்க, நான் இந்த உடஞ்ச பாத்திரத்தை போல இப்ப என் வாழ்க்கை மாறிச்சுன்னு சொல்றாருங்க. இன்னைக்கும் நம்ம லைஃப்ல பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை கூட அப்படிதானே, உடஞ்ச பாத்திரத்தை போல செத்தவனை போல எல்லாரும் மறக்கப்பட்ட நிலைமையில தான் நம்ம இருக்கோம். ஏன்னா இப்ப ஒருத்தங்க மறிச்சிட்டாங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு நம்ம அழுவோம், அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும், நம்ம அவங்களை மறந்துடுவோம். அதே போலதான் இந்த உலகத்துல இருக்க நிறைய நண்பர்கள், நிறைய சொந்தக்காரங்க, நம்ம சுத்தி இருக்க எல்லாருமே நான் உன் கூட தான் இருப்பேன், உன்னை விட்டு போக மாட்டேன், நான் உன்னை உண்மையா நேசிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா நாளடைவில் அவங்க நம்ம விட்டுட்டு போயிடுவாங்க. இன்னும் சொல்ல போனா நம்ம இப்ப அவங்க நம்மள மறந்து கூட இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உடஞ்சு போயிருக்க உன் வாழ்க்கையை மாத்துறதுக்கு நான் இருக்கேன்ப்பா. இந்த உலகம் உன்னை ஏமாத்திட்டு போலாம், நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன். இன்னைக்கும் உடஞ்சு போன பாத்திரமா இருக்க உனக்கு நிரப்புறதுக்கு தண்ணீரா நான் வரேன்னு சொல்றாருங்க. ஆண்டவர் நம்ம வாழ்க்கை நிரப்ப ஆரம்பிச்சுட்டா நம்ம வாழ்க்கையில கவலை கஷ்டம் எதுவுமே இருக்காதுங்க. இன்னைக்கும் எல்லாரோட மறக்கப்பட்ட நிலைமையில இருக்கீங்களா? ஏசப்பா அவங்களை தேடிட்டே இருக்காரு இருதயத்தின் வாசல்ல. உங்க இருதயத்தை அவருக்கு கொடுத்து பாருங்க, நிச்சயமா நீங்க ஒரு மாற்றத்தை பாப்பீங்க. எல்லாரும் மறந்துட்டு போலாம், ஆனா ஏசப்பா உங்களை மறக்க மாட்டாரு. இதை நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா ஒரு ஆமேன் போட்டுக்கோங்க. இதே போல ஆவிக்கிற வார்த்தைகளுக்கு என்ன ஃபாலோ பண்ணுங்க. God bless you.